நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ஆமா, நான் தான் சொல்றேன்ல, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நம்ம பொண்ணு வாழ்க்கையை நீங்களே இப்படி வீணடிச்சிட்டீங்களேங்க. போதும், நிறுத்துறியா? அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க அவ கண்டிப்பா அவங்க கூட சேஃபா இருக்க மாட்டாங்க. அப்படியா? சரி, விட்டு தான் பாப்போமே. இல்ல இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு விட்டுருமா, நாங்கள் போய் சந்தோஷமா இருந்துக்கிறோம். ஏம்மா இப்படி பண்ணுற? வாயை மூடுடி, உனக்கு என்னடி தெரியும்? இங்க பாரு லட்சுமி, இதுதான் விதின்னு ஏத்துக்கிட்டு போ. என்னால முடியாதுங்க. அம்மா எனக்கு இவர் பிடிச்சிருக்குமா, ப்ளீஸ்மா. ஹே ஸ்ரீ, அல்லாதடி ப்ளீஸ் டி. டேய், அவன் மேல இருந்து கையிடுறா. விக்கி, ஏன் விக்கி அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க? ஹே ப்ளீஸ் டி ஸ்ரீ, இன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி அழுவாதடி, நல்லா இல்லை. ஏய், நான் சொல்றதை கேளுடி. ஆண்டி போதும், நிறுத்துறீங்களா? இன்னொரு தடவை ஏதாச்சும் பேசுனீங்க, ஸ்ரீயோட அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். எதுக்கு இப்போ நீங்கள் இப்படி அவளை அழ வச்சிட்ருக்கீங்க? டேய், உன்னை கட்டிக்கிட்டு காலம் பூரா அவள் தான் அழ போறா. ஆண்டி எனக்கு தெரியும் அவளை எப்படி வச்சு பார்த்துக்கணும்னு, நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லித்தர தேவையில்ல. ஆமா, நீ ரொம்ப பெரிய மனுஷன் பாரு, உனக்கு எல்லாம் தெரியறதுக்கு. எனக்கு இருக்கிற விவரத்தை வச்சு நான் பார்த்துக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அவ எங்க தங்கச்சி, எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். டேய், உன்னை நம்பி வந்த பொண்ணையும் உங்களால ஒழுங்கா வச்சு பார்த்துக்க முடியல. எவனோ வந்து கடத்திட்டு போனான். இதுல என் பொண்ணை பார்த்துக்க போறீங்களா? போதும் ஆண்டி, சும்மா இதுக்கத்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. பிசினஸ் பண்றோம், ஒரு விஷயம் பண்றோம்னா நாலு எதிரிங்க இருக்க தான் செய்வாங்க. அதுக்காக பயந்துட்டுலாம் இருக்க முடியாது. சரி, ஒரு தடவை நாங்கள் அஜாக்கிரதையா இருந்துட்டோம், இதுக்கப்புறம் இனிமே அப்படி இருக்க மாட்டோம். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. கிழிச்சிங்கடா, உங்களுக்கு எல்லாம் அனுபவம் தான் பேச போகுது. ஆண்டி, கல்யாணம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாம அங்கே நின்று பேசிட்டு இருக்காதீங்க. நாங்கள் ஸ்ரீயை கூப்பிட்டு வந்து என்ன விஷயமா சொல்றதுக்காக தான் கூப்பிட்டு வந்தோம். வேலை முடிஞ்சது, நாங்கள் கிளம்புறோம். என்ன கிளம்புறீங்களா? எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். லக்ஷ்மி, என்னங்க என்ன? இதுக்கப்புறம் என்னால அமைதியா இருக்க முடியாது. ஏய், நீ என்ன பண்ற இவங்க கூட? ஐயோ, என் பக்கம் திரும்புறாரே. ஏங்க இல்லங்க, இவங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அதான். முதல்ல கிளம்பு, வா வீட்டுக்கு போலாம். ஏய், நீயும் தாண்டி, வா போலாம். அதெல்லாம் முடியாது, என் பொண்ணு இல்லாம நான் வரமாட்டேன். அம்மா உனக்கு புரியலையா? எங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சுமா, ப்ளீஸ்மா விட்டுரு. கழுத்துல அந்த தாலி இருக்கிறதுனால தானே இப்படி ஆட்டம் போடுற. ஏய், கிளம்பு. டேய், ஒழுங்கா தள்ளுடா. போதும், நிறுத்திக்கோங்க. ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்கீங்க. சீ, கையை விடு. எப்படி என் பொண்ணை கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. சார், ஐயோ, இவங்க என்ன நம்மளை விட மோசமா இருக்காங்க. சாமி, லக்ஷ்மி, என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? சும்மா நிறுத்துங்க. உங்களுக்கு வேணா அவளை பத்தி கவலை இல்லாம இருக்கும், எனக்கு இருக்கு. அதுக்காக அவ கழுத்துல இருக்க தாலியா இருக்க போவியா? அது இருக்கிறதுனால தானே அவன் கூட நின்று இருக்கா. சார், என்னப்பா? நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வந்து என்ன உண்மைன்னு சொல்ல சொன்னீங்கல்ல, சொல்ல வச்சுட்டோம். அவ்வளோதானே, எங்கள் வேலை முடிஞ்சது தானே, நான் கிளம்பலாம் தானே. ஒரு 2 சைன் மட்டும் போடணும். சார், அதை நானும் நிதிஷும் போடலாம்ல? போடலாமே. டே சிவா, உங்க 2 பேரும் நீ கூப்பிட்டு போ. ஏய், எங்க கூட்டு போறீங்க? நான் விட மாட்டேன். சிவா, சரிடா. விக்கி, வா போலாம். அண்ணா, அம்மா, ஸ்ரீ, நீ போமா, நான் அப்புறமேட்டு உன்னை வந்து பார்க்குறேன். அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். அப்பா, வா ஸ்ரீ போகலாம். நான் சொல்கிற பேச்சு கேளு. ம், சரிங்க விக்கி. ஏய் இல்லடி, ஏங்க அவன் பாட்டு போயிட்டு இருக்கா, நீங்க எப்படி நின்றுட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? ஏங்க அவன் நம்ம பொண்ணுங்க, அவன் கூட. போது லக்ஷ்மி, எதுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவன் வாழ்க்கைய வாழ்ட்டும், விடு. ஏங்க லக்ஷ்மி, அரைஞ்சிருவேன். நம்ம பொண்ணுங்க அவன். வா வீட்டுக்கு போலாம். ஏங்க அண்ணா, அண்ணா நம்ம. போதும், வா. அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிடுறேன்ப்பா. சரிங்க அங்கிள். ஏங்க அப்படி பண்றீங்க? பான்னு சொன்னேன். உனக்கு என்ன தனியா சொல்லுமா? ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, வாங்க வாங்க நம்ம போலாம். சார், ஏதோ சைன் பண்ணுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, அதான் ஒரு வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டார்ல, எந்த விஷயம் இல்லை. நீங்க கிளம்புங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நீங்கள் இல்லைன்னா இதை நாங்கள் ஸ்மூத்தாக முடிச்சிக்கவே முடியாது சார். ஆமாம் சார், இந்த ஹெல்ப்பை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அட, அதனால என்னப்பா, போங்க போய் அவங்க முன்னெல்லாம் நல்லா வாழ்ந்து காமிங்க. ஷோர் சார், தேங்க்யூ. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். ம். சார், எப்படி சார் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க இந்த கேஸையே? ஐயோ, நாமளாம் எவ்வளோ பணம் பண்ணியிருப்போம். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு நல்லதெல்லாம் பண்ணி விடணுயா. அப்பதானே நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதோ புண்ணியம் போய் சேரும். சார், நீங்க கிரேட் சார். சரியா, சரி. அது நீ எப்போ கிரேட் ஆகுறன்னு நானும் பார்க்குறேன். சரி, நான் வரேன். எஸ் சார். சே, என்னதான் ஆள் நம்ம கிட்ட கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. இனிமேல் இந்த வழியை ஃபாலோ பண்ணுவோம். நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இனிமேனாச்சும் கொஞ்சம் நல்லவனாவே இருப்போம். டே, ஆனால் உங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலடா. யார் தான் எதிர்பார்த்தா? சரி விடு.
ஐயோ டே ஸ்ரீ இருக்காடா, மறந்து நாம் பாட்டு பேசிட்டு இருக்கோம். சாரிம்மா ஸ்ரீ. ஆமாம்மா சாரி. இதில் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? எங்கள் அம்மா தானே அப்படி நடந்துக்கிட்டாங்க. நானே எதிர்பார்க்கல திடீர்னு இப்படி பண்ணுவாங்கன்னு. சரி விடுங்க. சரி ஸ்ரீ, இல்லை நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா கொஞ்ச நேரம். ஆமாம் ஸ்ரீ, வா நம்ம 2 பேரும் உள்ள ரெஸ்ட் எடுக்கலாம். டே உன்னெல்லாம் யாரும் உள்ள போக சொல்லியா சார்? இல்லை மச்சான், ஸ்ரீக்கு புது இடம்ல, அதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம்ல, அதான் நானும் கூட போகலான்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ மூடு. அடிப்பாவி, உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல, ஆனால் ஒரு வழியே சிரிச்சிட்டாடா. சரிம்மா ஸ்ரீ, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க தான் எடுப்போம். இல்லை நானும் இங்கேயே இருக்கேன். டேய் ஆஃபீஸ் போகலையா? நாங்களா போக மாட்டோமே. டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்க? அதான் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல. ஆனாலும் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஓவராகவே இருந்துட்டு போட்டோம். டேய் மச்சான், அப்படிலாம் பண்ணாதீங்கடா. இப்படியே பண்ணிட்டு உன்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு போறேன். ஐயோ மச்சான் வேணாண்டா. டேய் இல்லை நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கடா. பரவாயில்லடா. ஏன்டா இன்னும் என் மேல ஏதாச்சும் நம்பிக்கை வரலையா? டேய் அப்படிலாம் இல்லடா. நீ இன்னும் தூங்கலையா? இல்லை மச்சான், தூக்கம் வரல. டேய் திடீர்னு ஏதாச்சும் ஆஃபீஸ் விஷயமா ஏதோ வந்துட்டாங்கன்னா நீ எப்படி சமாளிப்ப? அதனால தான். இதே வேற ஏதோ கடையா இருந்தா கூட விட்டு போயிடுவேன்டா. சரிடா சும்மா தான் கேட்டேன். சரிடா நான் அப்படியே இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன். டேய் ஏன்டா வந்த வேலை முடிஞ்சிச்சு, அவங்க கிட்ட கல்யாணமும் நடந்துச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்னடா எங்க வேலை? ராக்கி இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போ ராக்கி. டேய் அங்க போயும் பார்க்கணும்ல. எது இருக்கிற சொத்தை குடிச்சு அழிக்க போறேன், அதுக்கு தானே இங்க இருந்து கிளம்புறேன்ற. அப்படி இல்லடா அது. டேய் பேசாம நீ இங்கேயே செட்டில் ஆயிடுறேன். டேய் ஆமாடா, இது நல்ல ஐடியாடா. டேய் எப்படிடா? எப்படின்னா அப்படியே நிரந்தரமா இங்கேயே செட்டில் ஆயிரு. அதுக்கு இல்ல மச்சான். யாருக்கு தெரியும், உனக்கு ஏத்த பொண்ணு கூட இங்க கிடைக்கலாம்ல. இல்ல மச்சான். ரொம்ப இழுக்காத, நீ இனிமே இங்கதான் இருக்க போற. டேய் என் கூட இருக்கானே ரக்ஷன், அவனே கூட்டு வா, அவனே இங்கே இருக்கட்டும். டேய் நான் எதுக்குடா உங்களுக்கு தொல்லையா இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எத்தனை நல்லா தானே இருந்தோம், அதே மாதிரி இருந்துக்கலாம். அப்புறம் நீ தான் இன்ஃபர்மேஷன்லாம் செம்மையாக கேதர் பண்ணுறல, பேசாமல் நீ கிரைம் பிரான்ச்சில் சேர்ந்துடுறியா? டேய் என்னெல்லாம் அதுலலாம் எடுத்துக்க மாட்டாங்கடா. இல்லைன்னா பிரைவேட் டிடெக்டிவ் ஆயிடுடா. மச்சான் என்ன நம்பி ஒரு கேஸ் கூட வராது. நீ இங்கே தான் இருக்க, நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசி பார்க்குறேன், நீ ஒழுங்கா இங்கே இரு. சரிடா நான் இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் விட போறதில்ல. டேய் நீங்க பாட்டு முடிவு எடுத்துட்டீங்க. அருண் நிதிஷ் விக்கிக்கெல்லாம் நான் அங்க இருக்கிறது பிடிக்கலினா அவனுங்களே அந்த முடிவு தான் எடுப்பானுங்க, நீ வேணா பாரு. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வராம இருந்தா சரிடா. அதெல்லாம் ஒன்றும் வராது. இன்னைக்கு விக்கி கல்யாணம் செமையா போச்சுல. ஆமா. திடீர்னு மேரேஜ் பண்ணாலும் நல்லா பண்ணிட்டாங்க. ஆமாண்டி, டெக்கரேஷன்லாம் செமையா பண்ணியிருந்தாங்கல்ல. இவளுங்க என்ன பண்றாளுங்க? கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருக்காளுங்க. என்னதான் பேசுறாளுங்கன்னு ஒட்டி கேட்போம். எல்லாம் சூப்பரா தான் போச்சு. கடைசியில ஸ்டேஷன்ல இப்படி நடந்திருக்கே. என்ன ஸ்டேஷனா? ஆமாண்டி, ஆனா அவங்க அம்மா ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? அப்படின்னு நம்ம தப்பு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீக்கும் விக்கிக்கும் பேசி தானே முடிவு பண்ணாங்க. ஆமா, ஆனா திடீர்னு அவங்க தான் பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம வீடு போய் தூக்கிட்டு வந்தோம். ஐயோ, வீடு போய் தூக்கிட்டாளுங்களா? ஏன்னா எங்களை மட்டும் பேசுறாளுங்க, ஒழுங்கா அது இதுன்ட்டு இவளுங்க பண்ற வேலைக்கு பேர் என்ன ஆகும்? இன்னும் நிறைய விஷயம் வெளில வரும் போல. சைலண்டா நின்று கேட்டு ஓட வேண்டியதான். எல்லாம் சரி, ஸ்ரீயோட அப்பா இந்த பக்கம் தான் நம்ம சைடு தான் இருப்பாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு, அவர் தான் கல்யாணம் நினைச்சாருன்னு சொன்னதுக்கப்புறம் விட வேண்டியதானே. அதுக்கப்புறம் என்ன தாலி எடுத்துருவான்ட்டு கிட்ட வர்றது? நடந்திருக்கு. எப்படி அவங்களுக்கு மனசு வந்திருக்கும்? அவங்க பொண்ணு தானே. இத்தனைக்கும் ஸ்ரீ அப்படி அழுதுருக்கா ஸ்டேஷன்லயே. ஆமாண்டி, ஸ்ரீ இப்ப தனியா தான் இருப்பா. நாம கூட ஆறுதல் சொல்லாங்கல்ல. கவலைப்படாத, அதான் விக்கி இருக்கான்ல. ஆமா ஆமா. ஆமாண்டி, நீ நைட்டு வேற, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற. ஆமால்ல. அம்மா ஸ்ட்ரீட் இதுல ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? கண்டிப்பா இருக்காதுடி. ஏன் நீங்க வேணா சொல்லி கொடுங்களா? வாய மூடு. ஆமா ஆமா, நம்ம வருஷாக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. துர்கா என்ன? ஆமா தானே? ஆமா. ஆனா வருஷா, அட்லீஸ்ட் நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கோம் எப்பயோ. வருஷா என்னடி சொல்ற? ஆமாண்டி. இப்படிலாம் இருக்காத. நான் என்னடி பண்ண முடியும்? அப்பப்போ போய் விக்ரம் பார்த்து பேசுடி, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. என்னத்தான் டைம் ஸ்பெண்ட் பண்றது? போ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுது, இல்லைன்னா ஆஃபீஸ் வேலையை இப்போ பார்த்தாலும் விக்ரம் எதையாச்சும் ஒன்று வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் என்ன பண்ணுறோம்? இப்படிலாம் இருந்தா சரிப்பட்டு வராதுமா. ஏதாச்சும் ஒன்று பண்ணு. இவளுங்க எப்படிலாம் பேசிக்கிறாளுங்க? இப்போ எல்லாரும் இப்படிதான் பேசிப்பாங்க போல. நான் மட்டும் தான் இப்படி பேசுறோம்னு நினைச்சேன். பண்ண என்னடி பண்ண முடியும்? ரேஷ்மாலாம் பாரு, அதிகமா சிவா கூட தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல சிவா ரேஷ்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். என்ன? ஐயோ, இப்ப யாரோ இங்க என்னன்னு சொன்ன மாதிரி தானே இருந்தது. அப்படிதான் இருந்தது. ஏதாவது தெரியாம கேட்டுக்கொண்டி திரும்ப. சரி விடு. என்னடி நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை விக்ரம்க்கு எனக்கு பிடிக்கலையோ?
அப்படிலாம் இருக்காதுடி. இல்லப்போ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏய் அப்படிலாம் இருக்காதுடி. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே விக்கி அண்ட் ஸ்ரீயோட மாதிரி சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா சிஸ்டர்ஸ், நிறைய பேர் கங்க்ராட்ஸ் பண்ணிருக்கீங்க, விஷ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பொற்கொடி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரித்தி லவ்ஸ் வீடியோ, ஹாய் சிஸ்டர். ஹாய் ஏஞ்சல் சிஸ்டர், அருணா சிட்டி சிஸ்டர், பாப்பா எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்சிபா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா குட்டி தங்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேணாம் சரியா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க, ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஜாலியாக ஃப்ரீயாக படிங்க. ஆமாம், நாம் என்னதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் கடைசியில் நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னவோ வேறையாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சதுல திறமையாக வளர்த்துக்கோங்க. ஆமாம் ஐஸ்வர்யா, நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட். ஹாய் மகேஷாலி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் அனீஷ் ஃபாத்திமா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜோதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டாச்சா? ஹாய் ஞானசெல்வி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜனனி முத்துக்குமார் சிஸ்டர், மாரி சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், ஹாய் அபர்ணா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அஞ்சலி ஹரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டாச்சா? நிறைய பேர் நாங்கள் எப்படி இருக்கோம்னு கேட்டீங்க, நாங்கள் எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கோம் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்னால. ஆமாம் சிஸ்டர்ஸ், இப்போ இருக்க மாதிரி எப்பயும் நம்மளாம் ஒத்துமையாக இருக்கணும். சரி ஓகே பாய், எல்லாரும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு விக்ரம் என்னை லவ் பண்ணலையோன்னு தோணுது. ஐயோ நீ ஏன் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிற, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி நீங்களே சொல்லுங்க, என்ன ஒரு கிஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? ஆமாண்டி, ஒரு வேளை இது நீ சொன்ன மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அதுக்காக அருண் உன்னை பார்த்துக்காம இருக்கானா, இல்லை நிதிஷ் தான் நிக்கிய கண்டுக்காம இருக்காரா, இல்லை சக்தி தான் துர்கா விட்டானா? இல்ல ஆனா பாரு, நான் போய் கேட்க போறேன் அவர்கிட்ட. இல்ல நான் போய் கேட்க தான் போறேன், போ. வருஷா ப்ளீஸ் டி, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், என் மேலதான் தப்பு, ப்ளீஸ் டி. இல்ல போ, நீ கேட்டது கரெக்ட் தான். வருஷா, ஐயோ போச்சு, விக்ரம் இன்னைக்கு எனக்கு கொல்ல போறான். ராத்தி எங்க நின்றுட்டு இருக்காம, சீக்கிரம் வாடி போய் அவளை பிடிக்கலாம். அப்பாடி போயிட்டாளுங்க, நல்ல வேலை மாட்டிருப்பேன். சந்தோஷமா வாடி இருக்கீங்க, இருங்கடி உங்க சந்தோஷத்துக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறேன். இன்னும் 2 நாள்ல ரம்யா வெளில வந்துருவான், வந்ததே இருக்கும் உங்களுக்கு.